Hi friends, GSM Tools Arunji. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Windows 11 வந்து எல்லா சிஸ்டத்திலயும் அவங்களோட TPM இருக்கிற சிஸ்டத்தெல்லாம் அப்டேட் பண்ண தொடங்கிட்டாங்க. அதுவும் மட்டும் இல்லாம எதனால அந்த ஒரு அப்டேட் பண்ண தொடங்கிட்டாங்கன்னா ஃபோர்ஸ்லி அப்டேட் பண்ண தொடங்கிட்டாங்க அப்படினு சொல்லலாம். எந்த மாதிரினா இப்போ வந்து TPM இருக்கிற Windows 11 சப்போர்ட் பண்ற சிஸ்டத்துக்கு மட்டும் தான் ஃபோர்ஸ் பண்ணி அப்டேட் பண்ண சொல்றாங்க. எதனாலனா 21H2 இந்த வெர்ஷன் 2021-22 சம்திங்ல வந்தது. அந்த அப்டேட்டும் சரி 23H2 இருக்கு இப்ப கரண்ட்ல இருக்குது எல்லாத்தோட விண்டோஸ்லயும். ஆனா 21H2 22H2 இது ரெண்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தா நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணி 23H2 னா இப்போ வர செப்டம்பர்ல 24H2 அந்த அப்டேட் வந்துரும். அந்த அப்டேட் பண்ணும்போது உங்களோட சிஸ்டம் மொத்தமும் வந்து Windows 11 சப்போர்ட் இருந்தா ஓகே. Windows 11 அந்த சிஸ்டத்துக்கு சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பா வேலை செய்யாது. ஆனா இப்போ வந்து போஸ்ட் பண்ணி 21H2 க்கும் 22H2 வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்காங்கன்னு அஃபிஷியலா அவங்களே வந்து அப்டேட் பண்ணிக்க சொல்லி எல்லாத்துக்கும் வந்து கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 21H2 யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி 22H2 யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்க இதை அப்டேட் பண்ணிக்காங்க. உங்களோட சிஸ்டத்துல TPM அப்டேட் இருந்தா அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணீங்கன்னா 23H2 இப்போ கரண்ட் வெர்ஷன் வந்துடும். இந்த அப்டேட்ல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவுமே வந்து 21H2வும் 22H2வும் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் ரன் ஆகாது. அடுத்த அப்டேட் வந்து 24H2 வந்துடும் 2024ல. இந்த அப்டேட் வந்து நீங்க பண்ணிக்கிட்டா மட்டும்தான் Windows 11 யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அதோட எண்ட் ஆஃப் த டே வந்துருச்சு. அந்த அப்டேட் 22H2 21H2க்கான எண்ட் ஆஃப் த டே வந்துருச்சு. அக்டோபரோட வந்து இந்த அப்டேட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்னு அஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க. Windows 11 யூஸ் பண்ற யூசர்ஸ் நீங்க உங்க சிஸ்டத்துல TPM இல்லைன்னா அப்டேட்டே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் எந்த ஒரு செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வராது. கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்த அப்டேட்டுக்கு TPM இருக்கும் சிஸ்டத்துக்கு பிரச்சனையே இல்லை. அடுத்த அப்டேட் வந்துடும். TPM இல்லாத சிஸ்டம்கள் கண்டிப்பாக வந்து அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. இது வேணால் டெஃபினட்டாக அவங்களே விண்டோஸ் சைடு வந்து சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் வந்து விண்டோஸே வந்து போஸ்ட் பண்ணி ஆப் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு மேலே வந்து Windows 11 TPM வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற சிஸ்டத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் ஆப் அடிச்சுட்டு இருக்கிறது தெளிவாக தெரியுது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, இந்த மாதிரி விண்டோஸ் அப்டேட் மொபைல் அப்டேட்ஸ் வீடியோஸ் வேணா மறக்காமல் வந்து நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கொஸ்டின்ஸ் எந்த வந்தாலும் கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.